அதாவது அதிகாரத்திற்காக டோன்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப், பி தேர் ஆஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். தேவன் எப்படி உன்னை எதிர்பார்க்கிறாரோ அப்படியே இரு, அவர்கள் உன் பக்கம். ஆமேன் சொல்வீங்களா? ஆமேன் சொல்வீங்களா? அடுத்த இன்னொரு மனிதன் எலியா. ஒன்று புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 17:1. அவனை குறித்த எந்த விளம்பரங்களும் இல்லை, எந்த முகவரியும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, திஸ்பியனாகிய எலியா. அதுதான் அவனுடைய பேக்ரவுண்ட், அதாவது பின்னணி இல்லை. அவன் யார், எங்கிருந்து வந்தான், எந்த ஊர், என்ன ஜாதி, என்ன மதம், ஒன்றுமே தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை, திஸ்பியனாகிய எலியா. 17ஆம் அதிகாரம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. இதுதான் அவனுடைய பேக்ரவுண்ட். இன்றைக்கி ஊழியத்தில் எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் வேணும். எடுத்துன்னு கேட்குறாங்க, தம்பி எந்த ஊர், புரியுங்களா? தாய் என்ன பண்ணுறாரு, தகப்பன் என்ன பண்ணுறாரு, எந்த வம்சம் இல்லை. எல்லாம் அந்நிய பாஷை பேசினாலும் திருமணங்களை ஜாதி பார்க்குற கிறிஸ்தவங்க ஏராளம். அதில் ஒன்றே ஒரு வார்த்தை தான், நோ கலர், நோ காஸ்ட், நோ க்ரீட், ஒன்றுமே இல்லை. பற்றி ஒரே ஒரு வார்த்தை, என்னது? கீலேயாத்தில் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. வேர் இஸ் ஃப்ரம்? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அம்மா அப்பா யார்? அடிக்கடி நான் கூட யோசிப்பேன், ஒரு ஊழியர் குடும்பத்தில் பிறந்திருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். இல்லை, தேவன் எங்கே உன்னை பிறப்பித்திருக்கிறார் அங்கே நீ சிறப்பாக இருக்க முடியும். அவருக்கு உதவி தேவையில்லை. காட் நெவர் நீட்ஸ் எனி பேக்ரவுண்ட். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு பின்னணி வேணும். ஒரு ஜாதி பின்னணி இருக்கணும், ஊர் பின்னணி இருக்கணும், ஏதோ ஒரு பின்னணி வேணும். 4 பேர் பின்னணி. நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு எந்த பின்னணியும் இல்லை, குடும்பங்கள் இல்லை, புரியுங்களா? பிறந்த இடத்திலும் அந்த வாய்ப்பு இல்லை, போய் சேர்ந்த இடத்துல அந்த வாய்ப்பு இல்லை, புரியவே இல்லை. பிறந்த இடத்திலும் தூக்கிவிட ஆள் இல்லை, போய் சேர்ந்த இடத்திலும் அந்த வாய்ப்பு இல்லை. புரிந்தால் சரி, ரைட். பட் காட் இஸ் அவர் லிஃப்டர். நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர் தான். அவர் என்ன தூக்கி விடுவார், இவர் என்ன தூக்கி விடுவார். யாரும் உங்களை தூக்க மாட்டாங்க. கீழே தள்ளாமல் இருந்தால் போதும். உலகமே தள்ளுகிற உலகம். நீ நல்லா பண்ணால் அந்த மக்கள் கீழே தள்ளிடும். நீ நல்லா பண்ணினா அவர் மைக் ஆஃப் பண்ணிவிடுவார். புரியவே இல்லை, பண்ணலாம் மாட்டார் அவர். உலகம் அப்படித்தான். ஆனால் அப்படி இல்லை, உன்னை உயர்த்தி அதில் மகிழ்கிற கர்த்தர். ஜபம். ரைட் ரைட். அவனை நோக்கி ஒரு வார்த்தை வருகிறது. 2ஆம் வசனம். 2ஆம் வசனம் வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. முதல் வசனத்தின் பின்பகுதி அந்த, அதாவது அவன் சொல்லுகிறான், ஆகாபை நோக்கி. என்னங்க? ஆகாபை நோக்கி. திருமணங்க, பெருமை, ஆணவம், கொடூரம், கொடுங்கோல், பாருங்களா, அவனுக்கு தீமை, மொத்த உருவம் தான் ஆகாப். திரும்ப சொல்லுகிறேன், பெருமை,